நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கடவுளையே ஜட்ஜ் சாமி என்று பக்தர்கள் மனு கொடுத்து வழிபாடு செய்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் மோகனூருக்கு அருகில் உள்ள குமரிபாளையம் கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு சீமைத்துறை ஜட்ஜ் நாவலடி கருப்பண்ணசாமி திருக்கோவில் இந்த வியப்பூட்டு மரபின் மையமாக விளங்குகிறது. இங்கு மேற்கு நோக்கி வீற்றிருக்கும் மூலஸ்தானம் மிக எளிமையானது. பட்ட மரத்தான் என்று அழைக்கப்படும் நாவலடி கருப்பண்ணசாமி பட்ட நாவல் மரத்தின் அடியில் வடிவமில்லா சுயம்பு உருவமாக சிறிய குழியில் எழுந்தருளியுள்ளார். எந்த மனித கைகளாலும் உருவாக்கப்படாத இயற்கை தோற்றம்தான் இங்கு வழிபடப்படுகிறது. இன்றைய மோகனூர் பழங்காலத்தில் மோகூர் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறுநில மன்னர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அந்த பகுதியில் விரலியர், கூத்தர், பாணர் போன்ற கலைஞர்கள் ஊரின் ஓரப்பகுதியில் தங்கி தங்கள் கலைகளை வெளிப்படுத்தி வாழ்ந்து வந்தனர். இவ்வாறு வந்த நாடோடிகள் இந்த பகுதியில் பசுவுடன் கட்டை வண்டியில் அங்கு வந்தனர். காலையில் எழுந்தபோது அவர்கள் கொண்டு வந்த பசு காணாமல் போயிருந்தது. அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பசுவை தேடி அந்த பகுதியை முழுவதும் சுற்றினர். அப்போது மணல் மேட்டின் அருகில் இருந்த பள்ளமான இடத்தில் அந்த பசுவின் மடியிலிருந்து தானாகவே பால் சுரந்து கொண்டிருந்தது. பால் விழுந்த அந்த இடத்தில் வெண்மையான பளிங்குக்கல் போன்ற ஒளி வீசும் ஒரு சிறிய சுய உருவம் வெளிப்பட்டிருந்தது. அந்த உருவத்தின் கீழே பெரிய நாவல் மரம் காணப்பட்டது. பின்னர் அங்கே சுயம்புவாக தோன்றிய இறைவனை நாவலடியான் என்று மக்கள் அழைத்து வழிபடத் தொடங்கினர். இந்த பகுதியில் உள்ள ஆற்றங்கரையில் ஒரு அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. அந்த சிலை கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டு தனி சன்னதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இங்கு அம்மன் செல்லி அம்மன் என வழிபடப்படுகிறார். கருப்பண்ணசாமிக்கு அசைவ படையல் சமர்ப்பிக்கப்படும் மரபு இருந்தாலும் செல்லி அம்மனுக்கு மட்டும் சைவ படையல் செலுத்தப்படுகிறது. அம்மன் சன்னதியில் ஒரே கல்லில் வரிசையாக வடிவமைக்கப்பட்ட 7 கன்னிமார்கள் சிலையும் காணப்படுகிறது.